சங்கீதக்காரர் சொல்றாருல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனா கூட நான் சும்மா போக மாட்டேன், நானும் என் வீட்டார் அனைவரும் தேவாலயத்திற்கு போவோம். சிங்குலர்ல சொல்லல, ப்ளூரல்ல சொல்றார். போவோம், வாருங்கள், போவோம், சேர்ந்து போவோம். ஆமென். பைபிள் எடுத்துக்கிட்டு, பாட்டு புத்தகம் எடுத்துக்கிட்டு, கர்த்தருடைய சமூகத்துல கம்பீரமா குடும்பமா போவோம். கார் இருந்தா கார்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இல்ல நடந்து போனாலும் நடந்து போவோம். பிரைஸ் காட். அன்றைக்கு 12 பிள்ளைகள் 18 பிள்ளைகள் பிறந்தார்கள் ஒரு குடும்பத்தில். ஆமாதானா? அண்ணன் தெரியும் இல்ல, பிறந்தார்கள் இல்லையா? அந்த 18 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அப்பா அம்மா பின்னாடி நடக்க, எல்லாம் அப்படியே மந்தையா நடந்துக்கிட்டு, போங்கடா போங்கடா தேவாலயத்துக்கு போங்கடா, போங்கடா கோயிலுக்கு போங்கடா அப்படின்னு கொண்டு போய் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கோயில்ல போய் முன்னாடி உட்கார்றா, சம்பளக்கால போடுறா, உட்கார்றான்னு சொல்லி உட்கார வச்சு, அன்னைக்கே சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் மீளதாய் சித்தாய் ஆனந்தமாய் தீகழ்கின்ற தீரித்துவரே எத்தால் நானடியே எத்தால் நானடியே அப்படின்ட்டு பாட்டை பாட வச்சு, கையை தட்ட வச்சு ஆமென் சொல்லுங்க. 18 பிள்ளைகள், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கலர் துணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரே கலர் துணி தான். 18 பேர் யார் எங்க இருக்கான்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பாடாட்டி மண்டையில ஒரு கொட்டை போட்டு பாடுறான்னு சொல்லி, வசனம் படிக்காடி வசனம் படிடான்னு சொல்லி படிக்க வச்சு தேவாலயத்தின் அருமையை கற்றுக் கொடுத்தார்கள். குடும்பம் குடும்பம் குடும்பமாய். இன்னைக்கு என்னாச்சு? எல்லாம் போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. என்னாச்சு? அந்த அருமை எல்லாம் போச்சு. ஆண்டவர் சொல்றார், மீண்டும் நீங்கள் கர்த்தரை சேவிப்பீர்களா? குடும்பமாய் கர்த்தரை சேவிப்பீர்களா? குடும்பமா சேவிப்பீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரராய் இருப்பார், சுதந்திரமாய் இருப்பார். அவருக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது. செய்வீர்களா?